ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 4 எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த யூனிட்டை எப்படி நடத்துகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக நாம் கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிராக்டு காஃபி கப் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்களை புரிஞ்சு படிக்க தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ்களில் ஃபெமிலியர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அனிமல்ஸோட குட்டிகளோட அனிமல்ஸ் நேம்ஸையும் அவைகள் எழுப்பக்கூடிய ஒலியையும் தொடர்பு படுத்த தெரிஞ்சிருக்கணும். அவங்க கிளாஸ்க்கு உண்டான ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறாங்களோ அவங்கள பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. டே 1 க்ரீட்டிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை வட்டத்தில் நடக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு அடுத்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்லணும். இதை இந்த மாடியூல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஐ ஸ்பை யூ ரீட் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரியை வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணிடணும். நாம் அதை ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை சைலண்ட்டாக ரீட் பண்ணி பார்க்க சொல்லணும். இப்போ கிளாஸை 2 டீமாக டிவைட் பண்ணிவிட்டு ஐ ஸ்பை எ சென்டென்ஸ் வித் வேர்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டீம் வந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும். இப்போ அவங்க வேகமாக ஓடி போய் வேர்ட் வாலில் அந்த வேர்டு உள்ள சென்டென்ஸை டச் பண்ணணும். யார் போய் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்களோ அவங்க அந்த சென்டென்ஸை ரீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்டோட குரூப்புக்கு நாம் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். இது போல் நாம் வேறு வேர்ட்ஸை சொல்லி ஸ்டோரி மொத்தத்தையும் அவங்க கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுற வரையிலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த டீம் நாம் சொல்கிற வேர்டை கண்டுபிடிச்சி அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கணும். கடைசியாக எந்த டீம் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்குதோ அவங்கள நாம் வின்னராக அனௌன்ஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீவேர்ட்ஸ். 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கான இந்த வேர்ட் கார்ட்ஸ் 2 செட் ரெடி பண்ணிக்கணும். இந்த வேர்ட்ஸை எல்லாம் வேர்ட் வால்லையோ போர்ட்லேயோ எழுதி போட்டுறணும். ஒவ்வொரு வேர்டையாக நாம் ரீட் பண்ணி அதுக்கான மீனிங்கை சொல்லி கொடுக்கணும். வேர்ட்ஸை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ வேர்ட் கார்ட்ஸை ஒரு ட்ரேயில் போட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸை முன்னால் கூப்பிடணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கார்டை எடுத்து சத்தமாக ரீட் பண்ண இன்னொரு ஸ்டூடெண்ட் வேர்ட் வாலில் அந்த வேர்டை பாயிண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த வேர்ட் நேமை ரிப்பீட் பண்ணணும். எல்லா வேர்ட்ஸும் ரீட் பண்ணப்படுற வரையிலும் ஆக்டிவிட்டியை நாம் கண்டினியூ பண்ணணும். இந்த மாடியூல் முடிகிற வரையிலும் இந்த வேர்ட்ஸை வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் படிச்சுக்குவாங்க. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் கீ வொக்காபுலரி. வேர்ட் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இந்த சென்டென்ஸ்களை போர்டில் எழுதி போட்டுறணும். வேர்ட் கார்ட்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி பாக்ஸை ரவுண்டில் விடணும். நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பாக்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாம் திடீர்னு கிளாப் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யார் கையில் பாக்ஸ் இருக்கோ அவங்கள அதுலேருந்து ஒரு வேர்ட் கார்டை எடுக்க சொல்லணும். இப்போ அவங்க அந்த வேர்டை சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு போர்டுக்கிட்ட போய் அந்த வேர்டு உள்ள சென்டென்ஸை டச் பண்ணி காமிச்சு அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணணும். அந்த சென்டென்ஸோட மீனிங்கை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல நாம் என்கரேஜ் பண்ணணும். இதே போல் மற்ற சென்டென்ஸ்களையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 ஐ ஸ்பை யூ ரீட் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி பாலா ஸ்பின்ஸ் மேஜிக். ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நாம் நம்மளோட ட்ரெஸ்ஸை எல்லாம் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க டெய்லர் அப்படின்னு இது ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. லேடி டீச்சராக இருந்தால் என்னோடய சேலையை யார் தயாரித்தா அப்படின்னும், ஜென்ஸ் டீச்சராக இருந்தால் என்னோடய ஷர்ட்டை யார் தயாரித்தா, நம்மளோட ஷர்ட்
சேலை இந்த மாதிரி ட்ரெஸ்களை எல்லாம் நெசவாளர்கள் தான் உருவாக்குறாங்க. யாராச்சும் நெசவு நெய்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ ஒரு பாய் பற்றியும் அவனோட ஃபேமிலி பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க நெசவாளர்கள், நல்லா கவனிங்கன்னு சொல்லிவிட்டு பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் ஸ்டோரியை பைலிங்குவலாக சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இந்த கொஷின்ஸை போர்டில் எழுதி போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் 3 குரூப்பாக பிரிஞ்சு இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை ஒர்க் புக்கில் கண்டுபிடிக்க நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 45 கரெக்ட் ஆன்சர்ஸை எழுதணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி த கிராக்டு காஃபி கப். நாம் போர்டில் ஒரு உடஞ்ச அல்லது கீறல் விழுந்த கப்பு படத்தை வரைஞ்சி ஓட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது என்ன, இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கப்பு மேலே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நாம் இந்த கப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ண முடியுமா, ஆனால் நான் ஒரு லேடி இந்த கப்பை காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். எதுக்காக அந்த லேடி உடஞ்ச கப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியை நல்லா கவனிங்க. எதுக்காக அந்த கப்பை யூஸ் பண்ணாங்க, அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியை பைலிங்குவலாக சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கணும். நாம் எல்லாரையுமே சமமாக நடத்தணும், அன்பாக நடத்தணும், எல்லாருக்கும் அவங்களோட சேவைகளுக்காக நன்றி சொல்லணும். எல்லா பேருமே நம்மளை போல மனிதர்கள் தான், அன்பாக மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 52 இருக்கிற வேர்ட்ஸுக்கு டிக்ஷனரியை பார்த்து மீனிங் எழுத சொல்லணும். மதிய உணவு சமைக்கிறவங்க, ஆர்கனைசர், துப்புரவு பணியாளர், வாட்ச்மேன் போன்றவர்களுக்கு ஒரு தேங்க்யூ கார்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும். அதை அழகாக டெக்கரேட் பண்ண சொல்லணும். இப்போ அந்த பணியாளர்களை நம்ம கிளாஸ்க்கு வரவழைச்சி அவங்களுக்கு தேங்க்யூ கார்டை கொடுக்கணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 ஐ ஸ்பை யூ ரீட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி பாலா ஸ்பின்ஸ் மேஜிக். க்ளூஸ் எழுதப்பட்ட சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் இந்த கதையில் வர்ற கேரக்டர்ஸ் நேம்ஸ் எழுதப்பட்ட சிட்டுகளும் ரெடி பண்ணிக்கணும். கிளாஸை 4 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அவங்கள ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 45 எடுக்க சொல்லிவிட்டு நாம் இந்த சென்டென்ஸ்களை சத்தமாக அவங்களுக்கு ரீட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீமுக்குள்ளே க்ளூஸை ரீட் பண்ணி அந்த க்ளூஸ்க்கு உரிய கேரக்டர்ஸ் நேம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பேஸில் கரெக்டாக எழுதணும். இப்போ ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி த கிராக்டு காஃபி கப். கிளாஸை 4 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 52 எடுக்க சொல்லி நாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்க சென்டென்ஸ்களை ரீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீமுக்குள்ளே க்ளூஸை ரீட் பண்ணிக்கணும். க்ளூஸ்க்குரிய கேரக்டர்ஸை சரியாக கண்டுபிடிச்சி ஷீ, மாம், ஹீ, ஷீ, கனி இவைகளுக்கு பதிலாக கேரக்டர்ஸ் நேம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஹீ ப்ரிப்பேர்டு பிரியாணி ஃபார் லஞ்ச் அப்படின்னு கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் கனிஸ் ஃபாதர் ப்ரிப்பேர்டு பிரியாணி ஃபார் லஞ்ச் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எழுதணும். எல்லோரும் எழுதி முடித்ததும் ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்டென்ஸை ரீட் பண்ணணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 ஐ ஸ்பை யூ ரீட். இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங். கிளாஸை 4 டீமாக டிவைட் பண்ணி டீமாக உட்கார வைக்கணும். இப்போ QR கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டோரியோட ஆடியோ அல்லது வீடியோவை போட்டு விட்டோம் அல்லது நாம் ரீட் பண்ணியோ ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கவனிக்க சொல்லணும். இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேராகிராஃபை பிரித்து விட்டு அவங்க டீம் மெம்பர்ஸோட ரீட் பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு டீமில் இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேராகிராஃபை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு லைன் ரீட் பண்ணணும். அவங்க ரீட் பண்ண சிரமப்பட்டாங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்.
எல்லா டீம்ஸும் ரீட் பண்ணி முடித்ததும் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 46 கொடுக்கப்பட்டிருக்க பிக்சருக்கு உரிய பேராகிராஃபை அதுக்குரிய பிளேஸில் எழுதணும். 4th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்குரிய பேராகிராஃபையும் 5th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்குரிய பேராகிராஃபையும் அவங்க ஒர்க் புக்கில் எழுதணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 5 ஐ ஸ்பை யூ ரீட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். சாண்ட் டைம். ரிப்பீட்டிங் த சாண்ட். டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள பிக்சர் கார்ட்ஸை வெட்டி ஒட்டிக்கிட்டு இந்த சாண்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். நாயோட குட்டியை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு நாம் கேட்க பப்பி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், இது போல் வேறு சில அனிமல்ஸோட குட்டிகளை எப்படி சொல்கிறது அப்படின்னு இந்த சாண்ட்டில் நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்டை நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். வீட்டில் அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த சாண்ட்டை சொல்லணும். ரீஇன்ஃபோர்சிங் யங் ஒன்ஸ் அண்ட் க்ரைஸ் ஆஃப் அனிமல்ஸ். கேலரி வாக். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் நேம்ஸ் மற்றும் ஒலிகள் எழுதப்பட்ட பிக்சர் கார்ட்ஸும் அதுகளோட குழந்தைகளோட நேம்ஸ் எழுதப்பட்ட பிக்சர் கார்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். யங் ஒன்ஸோட பிக்சர் கார்ட்ஸை கிளாஸ் ரூமில் அங்கங்கே ஒட்டி விட்டுறணும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பிக்சர் கார்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடணும். அவங்க கிளாஸை சுற்றி வந்து பார்த்து யங் ஒன்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். வந்து அனிமல் நேம், அதோட ஒலி, அதோட யங் ஒன் பற்றி சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்கக்கிட்ட டக் கார்டு இருந்துச்சுன்னா திஸ் இஸ் எ டக், அ பேபி டக் இஸ் எ டக்லிங், இட் சேஸ் குவாக் 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 அப்படின்னு சொல்லணும். எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நோட் புக்கில் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் 2 அனிமல்ஸோ 2 பேர்ட்ஸோ வரைஞ்சி அதை பற்றி எழுதணும். 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 69லையும் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 121, 122லையும் உள்ள யங் ஒன்ஸையும் அனிமல் க்ரைஸையும் படிக்கணும். ரெயின்போ ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தேங்க் பண்ண விரும்புகிறவங்க பற்றி பேசணும். பால்காரர், பேப்பர் போடுறவர், குப்பை சேகரிக்கிறவர், வாட்ச்மேன், காய்கறி கடைக்காரரு, இந்த மாதிரி நபர்களுக்கு அவங்க தேங்க் பண்ணி பேசணும். இதோட இந்த யூனிட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.